السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على من لا نبي بعده. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. صدق الله العلي العظيم. கண்ணியமிக்க சங்கையான சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சூரத்துல் ஹுஜராத் எங்களுடைய டே டு டே லைஃப்பில் முழு குர்ஆனும் டே டு டே லைஃபோட சம்பந்தப்பட்டது தான். ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசம். சூரத்துல் ஹுஜராத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது, சூரத்துல் அஹ்லாக்னு சொல்லி. சூரத்துல் அஹ்லாக், மோரல் வேல்யூஸ், அதாவது ஒரு மனிதனிடத்தில் டெவலப் ஆக வேண்டிய மோரல் வேல்யூஸை பற்றி உள்ள ஒரு சூறா இது. நீங்கள் குர்ஆனை பற்றி பார்த்தா விளங்கும். இந்த சூறாவுக்கு முந்தின சூறா சூரத்துல் ஃபத்ஹ். சூரத்துல் ஃபத்ஹ் எப்பயுமே மனிதனுக்கு வேல்யூஸ் தேவைப்படுற எப்ப தெரியுமா? ஒன்று அச்சீவ் பண்ணதுக்கு போகிறது தான். அச்சீவ் பண்ற வரைக்கும் என்ன செய்வாங்க? டோலரேட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து யூனிட்டியாக இருந்து ஒத்துமையாக இருந்து ஒன்றை செஞ்சு கொள்வாங்க. எப்போ ஒன்று அச்சீவ் பண்ணி முடிச்சிருவோமோ அப்ப என்ன செய்யும்? அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், அப்பதான் சிக்கல் ஸ்டார்ட் ஆகும். கஷ்ட காலத்துல பிரச்சனை வரல, எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் ஹெல்தி ஆயிக்குது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றி, இஸ்லாத்துக்கு கிடைச்ச வெற்றி, இஸ்லாம் வந்துட்டு மாஷா அல்லாஹ்னு சொல்லி எல்லா இடத்திலையும் ஸ்ப்ரெட் ஆகி இப்ப ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிட்டது. அதுல சுப்ஹானல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹ் ஆச்சரியமானது. சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி ஆயத்துல, கடைசி 2 ஆயத்து, எப்பயுமே ஒரு வெற்றி ஒரு ஈவெண்ட் ஒன்று முடிஞ்சா நாங்க என்ன சொல்றது? கடைசியா என்ன செய்யறது? வாட் ஆஃப் தேங்க்ஸ். அப்படித்தானே? ஒரு ஈவெண்ட் ஒன்று முடிஞ்சா அந்த ஈவெண்ட்டை கடைசியா சொல்றது வாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுறது. சூரத்துல் ஃபத்ஹும் அப்படித்தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவுடைய வெற்றியை பத்தி எல்லாம் சொல்லி போட்டு கடைசியில வாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனா இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால மட்டும் கிடைச்ச வெற்றி அல்ல, அவர்களால மட்டும் கிடைச்ச வெற்றி அல்ல. சஹாபாக்களையும் மறக்க இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு. சஹாபாக்களையும் மறக்க இல்லை. இது அல்லாஹ் வாட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ற முறை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த ஹீரோ. ஆனாலும் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன். சஹாபாக்களையும் அந்த வெற்றி, மக்காவுடைய வெற்றியில சஹாபாக்களுடைய கண்ட்ரிபியூஷனையும் என்ன தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறான். அதனால எப்பயுமே நான் மட்டும் இருந்து உண்டை செய்யலாம் என்று யாரும் நினைச்சவா, எல்லாரும் இருந்தா தானே செய்யணும், சாதிக்கலாம். சஹாபாக்களை பத்தி தனியா பேசுவோம். ஹூ இஸ் த சஹாபா? சஹாபாக்கள்கிட்ட 3 குவாலிட்டி அந்த ஜேர்னி போறதுக்கு. அந்த 23 இயர்ஸ்ல ஒரு 23 வருஷத்துல ஒரு ரிவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. உலகத்தை மாத்தினாங்கன்னா, உலகத்தை அப்படியே மாத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு இப்ப எனக்கு 55 வயசு. நாங்க இன்னும் மாத்துறது ரிமோட் கண்ட்ரோல டிவி சேனலை தான் மாத்தேன், வேற ஒன்றே மாட்டேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தையே மாத்தினாங்க வித்தின் 22-3 இயர்ஸ். வாட் இஸ் த மெக்கானிசம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மெக்கானிசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே டெவலப் பண்ணல. He didn't develop anything. நீங்க எங்கேயே காட்ட மாட்டீங்க நபீட காலத்துல இந்த பில்டிங் சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்ட மாட்டீங்க. நெவர் கோயிங். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெவலப் பண்ணிருந்து ஒன்றே ஒன்றுதான், ஹியூமன் கேபிட்டலை மட்டும் டெவலப் பண்ணி. He built up the human capital. இன்றைக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி
இன்னைக்கும் வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல யூனிவர்சிட்டியில பிஎஸ்டிக்கு தீசிஸ் யார்? உமருடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய பொலிட்டிக்கல் லைஃப், உங்களுடைய அந்த லைஃப், இந்த லைஃப், என்னென்னமோலாம் கொடுக்குறாங்க. எது பண்றதுக்கு? சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்வெஸ்ட் பண்ணினது முழுக்க ஹியூமன் கேபிட்டல், 100% டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கேபிட்டல் 3 ஜாதி கேபிட்டல். இது எங்க இண்டிவிஜுவல் எங்கள் எல்லார்ட்டையும் வரணும். அந்த கேபிட்டல் 3. சஹாபாக்கள்ட்ட இந்த முதலாவது கேபிட்டல் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். என்ன கேபிட்டல் சொல்லுங்க? ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். ஆத்மீகத்தில் அவங்கள பீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஸ்பிரிச்சுவலி டாப். ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த ரெண்டாவது கேபிட்டல் வந்து ப்ரொஃபஷனல் கேபிட்டல். என்ன கேபிட்டல்? நீங்க நினைக்கிற மாதிரி சஹாபாக்கள் யாரும் சாதாரண மக்கள் அல்ல. ஹஜ்ரத் உமருடைய பொலிட்டிக்ஸ் இன்று வரைக்கும் என்ன டாக். இன்று வரைக்கும் you can study, you can learn from him. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜட்ஜ்மெண்ட், ஹாஜர் வலீத் ரலியல்லாஹு யுத்தம், அப்துல் ரஹ்மான் ஆஃபுடைய என்டர்பிரினர்ஷிப். சஹாபாக்கள் வந்து ஸ்கில் பேஸ் ஆக்கள். ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு ஸ்கில். சைஃபுல்லா, இவர் யாரு? சைஃபுல்லா 18 years old ஒரு ஜென்டில்மேன், யங் மேன். இஸ்லாத்துல இந்த யங்ஸ்டர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்ததே 17th centuryக்கு போறது. 17th centuryக்கு முந்தி யூத் நொண்டிக்கல்ல. யூத் கண்டிஷன் லோ இல்லையே உலகத்துல மைனர் லோ, மத்த என்ன லோ சொல்லுங்க? அடல்ட் லோ தானே. இந்த யூத் லோன் லோன் இல்லை. அது நாங்க உருவாக்கி கொண்டு ஒரு கான்செப்ட் கொண்டு தான் அது கமர்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு மார்க்கெட்டிங்கு தேவையான டூல்ஸா பாவிச்சு அது இன்னைக்கு சரியத்துல வந்துட்டு யூத்துக்கு சொல்லி அந்த யூத் கான்செப்ட் வந்து யூத் ஒன்று இல்லை, ஒன்று மைனா, மத்த என்ன அடல்ட்ஸ். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 இன்சிடென்ட், 2 ஒகேஷன்ல 18 years பாய்ட கையில, நாங்க சொல்ற பாய் ஆனா 18 years ஒரு அடல்ட், அவரோட கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றி எல்லாத்தையும் மக்காவை செட்டப் பண்ணி எல்லாம் முடிச்சு போட்டு, மக்காவுடைய கவர்னர் யாரு? உஸைத் இப்னு ஹுதைர் நினைக்கிறேன், அவருக்கு பேரு ஞாபகம் சரியா இல்லை. ஆனா அவரோட ஏஜ் வந்து 19 வயசு. 19 years old ஒரு பர்சன் கையில மக்காவை பாரம் கொடுத்தாங்க. யூ டேக் இட் அண்ட் ரன். ஸ்ரீலங்கால 3500 பள்ளி வாசல் இருக்குது. ஒரு பள்ளியில காட்டுறோம் அப்படி ஒரு ரெஸ்டி உண்டு. 19 years old ரெஸ்டி உண்டு. அவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி இருக்கிற நாங்க கொடுக்கறல. That's the problem. நீங்க கொடுங்க, they will run. They will do better job, good job better than you. நாங்க கொடுக்கறல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஆள் உஸாமா ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகக்குள்ள அபூபக்கர், உமர், உஸ்மான் எல்லாருமே அவருக்கு கீழே. அவர் தான் லீடர், தலைவர். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சஹாபாக்கள் இந்த இரண்டாவது கேபிட்டல் வந்து கேபிட்டல் ப்ரொஃபஷனல் கேபிட்டல். they are very smart. ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரொஃபஷனல்ஸ். மூணாவது இருந்தது தான் வந்துட்டு அவங்கள்ட்ட இந்த கேபிட்டல் வந்து சோசியல் கேபிட்டல். என்ன கேபிட்டல்? சோசியல். அவங்க சமூகத்தோட தான் வாழ்ந்தாங்க, தனியாக வாழ, சமூகத்தோட சேர்ந்து வாழ்ந்தாங்க, சமூகத்தோட ஒன்றுக்கு இருந்தாங்க. அவங்க 2 வேலை செஞ்சாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில பாண்டிங் இருந்துச்சு. என்ன ஸ்ட்ராங்கான பாண்டிங். நன் முஸ்லிம்ஸோட பிரிட்ஜிங், அவங்களோட கனெக்ஷன் இருந்துச்சு. எல்லாரும் யாரோடையும் பேச. சூரா ஆல இம்ரான் முழுக்க இறங்கினது பள்ளி உள்ளுக்கு, மதீனா முனவ்வராவுடைய பள்ளி உள்ளுக்கு இறங்கிச்சது. கிறிஸ்தவ ஃபாதர்களும் அதே பள்ளி உள்ளுக்கு இருந்தாங்க இறங்கக்கூடாது. அது ஒரு டிஸ்கஷன், லாங் டிஸ்கஷன், டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன் வந்தது. சூரா ஆல இம்ரான் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் டிஸ்கஷன். சஹாபாக்கள் இந்த 3 கேபிட்டல் இருந்துச்சு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல், ரெண்டாவது ப்ரொஃபஷனல் கேபிட்டல், மூணாவது சோசியல் கேபிட்டல். சரியான பாண்டிங், அவங்க ஒருத்தருக்கு பாண்டிங் இருப்பாங்க, ஸ்ட்ராங் பாண்ட். இந்த 3 தான் சஹாபாக்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஹியூமன் கேபிட்டல் ஒரு வித்தியாசமான ஹியூமன் கேபிட்டல். அவங்க
அவங்கள பத்தி அப்படித்தான் சொன்னாங்க. நாங்க ஜும்மால சொல்லுவோம், அர்ஹமு உம்மத்தி பி உம்மத்தி அபூ பக்கர், அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அஸ்தகுஹும் ஹயா உஸ்மான், அக்ல்லாஹும் அலி என்று சொல்லி சஹாபாக்களை பத்தி என்ன செய்வோம். அமீனு ஹாதிஹில் உம்மா, அஅலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராம், சைஃபுல்லாஹ். முஃபஸ்ஸிர பத்தி யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் வந்தா யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்கில்ஸ் இருந்துச்சு. ஸ்கில்ஸ் உடையவங்க தான் சஹாபாக்கள். மூணாவது அவங்க ஸ்பிரிச்சுவல் கேபிட்டலோட சேர்த்து அவங்கள்ட்ட இருந்தது வந்துட்டு என்ன, எனக்கு அல்லாஹ் என்ன உங்களை மன்னிக்கட்டும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மீ, அவங்களுக்கு அல்ல. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் பற்றி தெரியுமா? என்னுடைய ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஒரு 10,000 அல்லது 15,000 லிட்டர் பெட்ரோல் ஏற்றிக்கொண்டு ஒரு பவுசர் போகுது, காலி போகுது. எங்கிருந்து? கொரோனாவிலிருந்து 15,000 என்ன லிட்டர் பெரிய ஒரு பவுசர் காலிக்கு போகுது. தர்கா டவுன் அந்த பேர் வழியை பாஸ் பண்ணி போகக்குள்ள அப்படியே நின்றுட்டுது. வாகனம் ஓடல. பார்த்தா டங்கியில பெட்ரோல் இல்லை. என்ன டங்கியில? பவுசருக்கு பெட்ரோல். ஆனா பவுசருக்கு மேலே பெட்ரோல் இல்லை. நாங்கெல்லாம் பேசுறது பவுசருக்கு மேல் உள்ளது தான். எங்கட வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். இதுதான் குர்ஆன் சொல்றது. நான் அழகா உதாரணம் சொன்னேன். குர்ஆன் சொல்ற உதாரணம், மசலுஹும் கமசலில் ஹிமார், கழுதைகளை போல, ஏடுகள் சுமந்த கழுதையை போல. ஆத்மீகம் என்றது கன்செப்ட் அல்ல. ஆத்மீகம் என்றது லைஃப். ஆத்மீகம் என்றது லைஃப். ஓகே, குட். அப்ப சூரத்துல் ஹுஜராத் வந்துட்டு மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு இறங்கின சூரா. அதனாலதான் சூரத்துல் ஃபத்ஹுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவை என்ன செய்றான்? கொண்டு வரான். இந்த சூராவுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? இது மதீனாவில் இறங்கின சூரா. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு குர்ஆன்ல 49வது சாப்டர் இருக்குது. இதுக்கு 48 நீங்க பார்த்தேன்னு சொன்னா சூரத்துல் ஃபத்ஹாக இருக்கும். சூரத்துல் ஃபத்ஹுக்கு முந்தி சூரா முஹம்மது இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆர்டர்ல அப்படி இந்த சொல்லி கொண்டு போறாங்க. இது வந்து இந்த சூரத்துடைய ஃபோகாஸ்ட் இந்த ஏரியா வந்துட்டு எங்கன்னு சொன்னா மேனஸ், சோஷியல் எத்திக்ஸ், யூனிட்டி. இந்த இதுல தான் இந்த இந்த சூரா மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ற இந்த ஏரியா தான். மேனஸ், ஒவ்வொருத்தருடைய மேனஸ் எப்படி இருக்கும்? இப்ப நீங்க ஒரு இஸ்லாமிக் சாம்ராஜ்யம் உருவாகி, இஸ்லாமிக் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகி, எல்லாம் வந்து லீடர் எல்லாம் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே சரி, இன் ஆர்டர். இப்ப உங்களோட மேனஸ் எப்படி இருக்கும்? உங்களோட எத்திக்ஸ் எப்படி இருக்கும்? உங்களோட யூனிட்டி எப்படி இருக்கும்? எத்தனையோ குடும்பங்களை பார்க்கணும். சல்லி இல்லாத காலத்தில் ஒத்துமையா இருந்திப்பாங்க. ஒரு சஹான்ல எல்லாரும் சாப்பிட்டிருப்பாங்க. ஒரு பாயில் எல்லாரும் தூங்கிப்பாங்க. கட்டில் அல்ல, இதுல பாயில. ஒன்றும் இல்லாத காலத்துல யூனிட்டியாக வாழ்ந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்துட்டுது. எனக்கு ரூம் இல்லையா, உனக்கு ரூம் இல்லையா, எனக்கு அந்த பிளேட்டா, எனக்கு இந்த பிளேட்டா, என்ன செய்வோம்? மக்கள் சண்டை பிடிப்பாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு. அடுத்தது இண்டிவிஜுவல்ஸ் சோஷியல் டுவர்ட் த ரைட்னஸ். நல்லவர்களாக நாங்க மாறணும் என்ற தனி மனிதர்களும் என்ன செய்யணும் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல பேசுறாங்க. இதுல முதலாவது ஆயத்து, இது பேசிக். இது நீங்க ஒரு சொசைட்டி ஒன்று உருவாகி அந்த சொசைட்டியினுடைய அடிப்படை பேக்போன் என்ன தெரியுமா? எதுலையுமே அல்லாஹ் ரசூலை விடவும் எதுவும் என்ன செய்யக்கூடாது? முந்தைய பள்ளி வாசலுடைய கான்ஸ்டிடியூஷன் போட்டீங்க, உங்களோட மதரசா கான்ஸ்டிடியூஷன் போட்டீங்க, உங்களோட ஊருடைய கான்ஸ்டிடியூஷனை போட்டீங்க. எந்த கான்ஸ்டிடியூஷன்லையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விடவும் முந்தினதாக அந்த கான்ஸ்டிடியூஷன் செய்ய முடியாது, இருக்க முடியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கான்ஸ்டிடியூஷன் போட்டுக்கொள்ளலாம். உங்க வீட்டுக்கு தேவையான கான்ஸ்டிடியூஷன் போட்டுக்கொள்ளலாம். இப்ப உங்க வீட்டுல ஒரு கான்ஸ்டிடியூஷன் போட்டீங்க, நீங்க வாப்பா சொல்றவங்க வாப்பா சொல்றாரு, புள்ள எல்லாமே கூப்பிட்டு நீங்க வாங்க சொல்றேன். 27 வயசுக்கு முந்தி யாரும் கல்யாணம் வந்து பேசவே படாதா? யார சொல்ற? யார சொன்ன? வாப்பா. இதுக்கு யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண போறலையே. இது வாப்பா எகேன்ஸ்டா சொன்னாரு, யாரும் ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு இருக்கு. அது வாப்பட அந்த வீட்டுள்ளுக்கு இருக்கிறேன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அல்லாஹ் சொல்லலையே 18 தான் கல்யாணம் முடிச்சோன்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லியிருந்தா என்ன அது ஒண்ணும் செய்யலாம். யூ வாப்பா மாத்தவே. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துக்கு முன்னால எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனும் என்ன செல்லுபடியாக. அப்ப நாங்க இப்படி கேட்போமே,
எங்கட ஸ்ரீலங்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் அல்லாஹ் ரசூலுடைய கான்ஸ்டிடியூஷன் மாத்தமா? அப்படி ஏது நீக்கிற மாத்தமானது? கேன் யூ ஃபவுண்ட் எனிதிங்? அப்படி ஏது நீக்கிற எங்க நாட்டுல? எல்லாருமே கும்பிடணும், எல்லாருமே இதை செய்யணும். நான் தேடி பார்த்த, நான் அறிஞ்ச அளவுல அப்படி எந்த வகையான வயலேஷன்ஸும் இல்லை. நீங்க வட்டி வாங்கணும்னு கட்டாயமே இல்லை நாட்டுல. நான் வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண எத்தனையோ சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பீப்புள் இருக்கிறாங்க. வட்டி பேங்கே தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் we can do business. முஸ்லிம்கள் அந்த லா துகத்திமு பைன யதைல் அல்லாஹ் ரசூலை விட முந்தவானம் என்ற அர்த்தம் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல சட்டங்களை கிரியேட் பண்ணக்குள்ள, லோல, லைஃப்ல எதிலுமே அல்லாஹ் ரசூலுக்கு முந்தி ஒன்றுமே இல்லை. இது முதலாவது. ரெண்டாவது கன்செப்ட் குர்ஆன் சொல்லுது. இது முதலாவது சொன்னது வந்து ஃபண்டமெண்டல் லோ. திஸ் இஸ் த, இது வந்து கட்டாயம். ரெண்டாவது அல்லாஹ் சொல்ற இந்த ஆயத்துல சொல்றது வந்து அதபு, என்ன பண்பாடு, என்ன ஒரு 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 நீங்க ஒரு வாழ்றால் உங்களோட லீடர் எப்படி பார்க்கணும், உங்களோட லீடர் எப்படி பார்க்கணும், அது அமீர் எப்படி நீங்க நடத்தணும். அமீர் யாருன்ற பிரச்சனை அல்ல, அமீர் அமீர் தான். அவருக்கு நான் என்ன செய்யணும்? இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபிய்யி வலா தஜ்ஹரு லஹு பில்கௌல் கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின் அன் தஹ்பத அமாலுக்கும் வஅன்தும் லா தஷ்உரூன். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த ஆயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்துத்தான் வந்தாலும், இப்ப நபி இல்லட்டு இந்த ஆயத்து இல்ல அவங்களே இல்ல, இந்த ஆயத்து ஓத தேவையில்லை. நாங்க இப்ப நபி இல்லையே. இப்ப அப்ப குர்ஆன்ல தேவையில்லாத விஷயம் இருக்கு அர்த்தம் வரலையா? இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இல்ல. ஆனா உலமாக்கள் இருக்கிற, லீடர்ஸ் இருக்கிறாங்க, ஒவ்வொரு தரீகத்துடைய ஆக்களிப்பாங்க. ஏதோ நாங்க லீடர் என்று ஏற்றுக்கொண்டவங்க என்ன செய்வாங்க? இதுக்கு ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் சொல்ல கேட்டுக்கோங்க. இது வந்து யாரும் கேட்டு சொல்லல. இந்த இன்சிடென்ட் யாருக்கு நடந்துச்சதோ அவருடைய வாயால் அவர் சொல்ல நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். இது எப்படின்னு சொன்னா, இதுக்கு அடுத்த 3 ஆயத்துக்கு, இந்த ஆயத்துக்கு, இந்த 2 ஆயத்துக்கு, இதோட சேர்த்து அந்த வருதுன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்ற நபீட சத்தத்துக்கு மேல சத்தத்தை உயர்த்தி பேசுவான். அப்படின்னா நீங்க என்னன்னா, அவரை விடவும் நீங்க மேல போகல. அவரோட வாய்ஸ் தான் எண்ட், கடைசி. அவரோட வாய்ஸ் தான் அவர் ஒப்பீனியன் சொல்லி முடிவெடுத்தா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒப்பீனியன் செய்ய முடியாது, மாத்தேதான். ஆனா மாத்தோணும்டா, ஒப்பீனியன் நீங்க மாத்தோணும்டா நீங்க அவர்கிட்ட கேட்கணும். யார்கிட்ட? எனக்கு ஒப்பீனியன் சொல்லி என்ன சொல்லு. அது லீடர் இருக்கிற பண்பது. ஒரு சஹாபி இருந்தாரு, அந்த பேர் வந்துட்டு முகைஸ் ரலியல்லாஹு தஆலா. அவர் மேரி பண்ணி இந்த அவரோட வைஃப் வந்துட்டு பரீரா ரலியல்லாஹு தஆலா. பரீரா வந்துட்டு அடிமை பெண்ணாக இருந்தா. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவ வாங்கி உரிமையிட்டாங்க. she is 100% fully fledged ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன். அப்ப அவருக்கு ஒரு சாய்ஸ் ஒன்று வந்தா, அவரோட முடிவெடுத்தா, நான் இப்ப பரீரா முடிவெடுத்தா வந்துட்டு முகைஸை டிவோர்ஸ் பண்றதுக்கு, டிவோர்ஸ் ஃபசக் செய்யறதுக்கு. எனக்கு வானம். யாரு வானம்? யாரு? எனக்கு என் ஹஸ்பண்ட் வானம். அந்த ரைட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லேடிக்கும் இருக்குது. ஒவ்வொரு லேடிக்கும் இருக்கணும் ரைட்ஸ் இருக்குது. அவ போய் சொன்னா எனக்கு வானம். யாரு வானம்? அப்ப முகைஸ் ரலியல்லாஹு வேணும், அவருக்கு வேணும், இவருக்கு வானம். இப்ப 2 பேரும் இவர் வானம் என்ற, அவர் வேணும் என்ற. முகைஸ் ரலியல்லாஹு தஆலா புகாதால் இல்லை, எல்லாருமே போனார் இன்ஃபுளுன்ஸா பாவிக்க சொல்லி. கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க சொன்னா கேட்டுக்கொள்வா, நீங்க சொன்னா கேட்டுக்கொள்வா, நீங்க சொன்னா கேட்டுக்கொள்வா. அவ யாரு சொல்லி கேட்கிறாப்ப இல்லை. யாரு? பரீரா ரலியல்லாஹு தஆலா. கடைசியா போன கடைசி துருபியா தெரியுமா? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்ட்ட போனா அவர் சொன்ன ஒண்ணும் செய்யலவே. ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. ரசூலுல்லாஹ் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் இப்படித்தான் பரீரா என்ன டிவோர்ஸ் பண்ண போறா, ஃபசல் செய்ய போறா, ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க சொன்னா கேட்டுக்கொள்வா, செல்லுங்களேன். நான் சொல்லி பார்க்கிறேன்னுட்டாங்க. இவருக்கு சரியான சந்தோஷம். யாருக்கு? முகைஸுக்கு நடக்க போகுது. அல்லாஹ் சொன்ன ஒண்ணு செய்யறதே. கூப்பிட்டாங்க பரீராவை. கூப்பிட்டு சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோயே, அவர் எவ்வளவு கெஞ்சிராரு தானே, கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணலாமே.
கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டா நல்லதானேன்னு கேட்டாங்க. யூ சீ பிரதர்ஸ், சஹாபா பெண்மணிகள் எப்படி ஸ்மார்ட் சொல்லி ஒன்றுமே யோசிக்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்டான், அஹுக்குமன் அம் ரஅயன், இது உங்களோட ஒப்பீனியனா இது ஆர்டரா? இஸ் திஸ் யுவர் ஒப்பீனியன் ஓர் ஆர்டர்? நீங்க ஆர்டர்ண்டா ஐ டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். சமிஅனா வ அதானா, ரைட், ஐ வில் லீவ் வித் யூ. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் சுவர்க்கத்தில். இது உங்களோட ஒப்பீனியனாக இருந்தா லீவ் இட் டு மீ, ஐ வில் டேக் எ டிசிஷன். Can you say to your leader about this? இப்படி சொல்ல லீடருக்கு இப்படி சொல்லிடுமா? இதுதான் லீடர்ஷிப் பண்றது. இது ஆர்டரா இருந்தா சமிஅனா வ அதானா. இது உங்களோட ஒப்பீனியனாக இருந்தா leave it to me, I will take my decision, this is my life. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல் ரஅயன், இது ஆர்டர் இல்லம்மா, இது ஒப்பீனியன் தான். leave it to me யா ரசூலுல்லாஹ், I will take this. டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. take a decision, divorce. தனியே தான் வாழ போறேன். Islam is a very beautiful religion, brother. Rich religion. சரி, அப்ப இதுக்கு அடுத்த ஆயத்தில் நான் சொல்றான் வந்துட்டு, அரபு நாட்டில் இருந்து, அதாவது பத்துக்கள், அதாவது வில்லேஜில் இருந்து மக்கள் வருவாங்க. வந்து அவங்களுக்கு தெரியாது எப்படி பேசணும், நாகரிகம் தெரியா, பேட்டர்ன் தெரியா. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அன்றைக்கு சொன்ன முதலாவது பிரச்சனை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெரி ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட்ல. டைம் மேனேஜ்மெண்ட்ல வெரி ஸ்மார்ட். எந்த அளவுக்குண்டா, எத்தனை பேர் இருக்கிற வந்து ஒவ்வொரு நாள் உம்மா பார்க்க போறவங்க, ஒவ்வொரு நாள் உம்மா பார்க்க போறவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 மனைவியா, 9 பேருட வீட்டுக்கும் ஒரு நாளைக்கு 2 முறை போகணும். ஒவ்வொரு பேரிட்டையும் குறைஞ்சது 10 வார்த்தை பேசணும். ஒவ்வொரு ரூட்லயும் ஒவ்வொரு ப்ராப்ளம். ஒவ்வொரு ரூட்லயும் என்ன, ஒவ்வொரு ப்ராப்ளம். அவங்களுக்குள்ள யூனியன் இருந்துச்சு. யாருக்குள்ள? 9 பேர் யூனியன், 5 நாள். அது ஹியூமன் நேச்சர். அதுக்கு ஒரு சூறாவே இறங்கி, சூரத்து தஹ்ரீம் என்ற சூறா வந்து அந்த யூனியனால வந்த என்ன ப்ராப்ளம் அது. கடைசிக்கு ஸல்லல்லாஹு எல்லாரையும் தலாக் சொன்னாங்க. தலாக்குண்ட வாயில சொல்லல, ஆக்ஷன் எடுத்தாங்க. நான் பள்ளிக்கு போய்த்து எனக்கு வானம் தரும். 29 நாள் பள்ளி நாங்க போய்த்து. எங்களுக்கு கேட்கிறோம் அப்படி. This is a history, brother. It's a life. எங்கட ஸல்லல்லாஹு அலைஹி காட்டி தந்த லைஃப் இது. இப்படித்தான் வாழணும். ஒரு மனைவியோட 3 மாசம் பேசணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா விட்டு போவாங்க, எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நோ டாக், பேசல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ், அன்பார்ச்சுனேட்லி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில 3% எங்களுக்கு தெரியும். அதுவும் யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட மட்டும் தெரியும். நம்ம யுத்தத்துக்கு போனாங்க, உஹதுக்கு போனாங்க, பத்ருக்கு போனாங்க, ஹந்தக்கு போனாங்க, வேற எங்க போனாங்க, ஹுனைனுக்கு போனாங்க, அதைத்தான் தெரியும். இல்லாம ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப், ஃபேமிலி லைஃப், how he was inside the house, how was inside the house, எப்படி வீட்டுக்குள்ள இருந்தாங்க. ஓகே, குட். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒவ்வொன்றா படிச்சோம். அதுல வந்து அப்ப அந்த அரபிகளுக்கு தெரியும். இவங்க வந்த உடனே வீட்டுக்குள்ள போய் வந்து பார்த்தா நபியை காணும் பள்ளியில். எங்க அப்ப இமாம காணும் பள்ளியில், ஹஜ்ரத்தை காணும். நீங்க வார நேரம்ல யாரை கூட எங்கே கூட ஹஜ்ரத் ஈர நேரம் நீங்க வரல, நீங்க வரல யாரை கூட ஹஜ்ரத் கூட. அவருக்கு ஃபேமிலி இல்ல, அவருக்கு வேற வேலை ஒண்ணும் இல்லை. நான் கோல் அடிச்சு ஹஜ்ரத் இல்ல சீட்ல, அவர் வாஷ்ரூம்ல. அவர் ஒதுவடுத்தவர் வந்து 2 ரக்காத், நீங்க 2வது கோல் அடிச்ச 10 நிமிஷம் அவங்க தொழுது கொண்டிரு. அவரு நீங்க முடிவெடுத்தாச்சு, நான் எப்ப கோல் எடுத்தாலும் யாரும் இல்ல சீட்ல. இது வந்து கதவை தட்டினாங்க. போயிட்டு அல்லிம்னா மிம்மா அல்லமக அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி தந்தத எங்களுக்கு சொல்லித்தர சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்தத நீங்க எங்களுக்கு சொல்லித்தவங்க யாரும் போய் கேட்கிற. அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கிட்டான், நோ வே, நபியிட பெல் அடிக்க கூடாது. போயிட்டு கதவுக்கு வெளியில அப்படியே இருக்கணும், அவங்களாக வெளியே வரும் வரைக்கும். வலோ அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். சஹாபாக்களுக்கு தான் ஆர்டர். வீட்டுக்குள்ள போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை தட்டக்கூடாது. யூ ஹேவ் டு வெயிட் அவுட் சைட் டில் ஹிம்செல்ஃப் கம் அவுட். அவங்களாக வெளியே வருவாங்க. இந்த ஆயத்தோதே பாகிஸ்தான்ல இருந்தாரு பெரிய ஒரு முஃப்தி ஒருத்தர்.
one of the richest person in the Pakistan history. Mufti Zainul Abidin Sahib Rahmatullahi alayhi. He's a Faisalabad person. He's having the own flight, jet. இப்பே நீக்குது அவரோட பிள்ளைகளுக்கு மோத்தாகிட்டு அவரோட பிள்ளைகளுடைய ஃபேக்டரி இருக்குது, இந்த காட்டன் ஃபேக்டரி. 4 பிள்ளை இருக்கிறாங்க, 4 பேரும் உலமாக்கள், 4 பேருக்கு பேர் யூசுப் தான். 4 பேருக்கு பேர் யூசுப். அதுக்கு ஒரு காரணம் உண்டிக்குது அவருக்கு. அவருடைய ஷேகுடைய பேர் யூசுப், அதனால இந்த 4 பிள்ளைக்கு யூசுஃபுண்டே பேர் வச்சுட்டாரு. யூசுஃபுல் அவ்வல், யூசுஃபு சானி, யூசுஃபு சாலிஸ், யூசுஃபு ராபின் அண்டே பேர் வச்சு ஒரு வித்தியாசமான மனுஷன். பாகிஸ்தானுடைய ஹிஸ்டரியில he made a lot of change with the coordination with the General Ziaul Haq coordination. அப்ப ஜெனரல் ஜியாவுல் ஹக்குக்கும் இவருக்கு நெருங்கின உறவு. அப்போ ஒரு நாள் எங்களுக்கு 94ஆம் ஆண்டு நான் லாகூர்ல இருக்கக்குள்ள இந்த ஆயத்தை ஓதி இப்ப விளக்கம் சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு நடந்த சம்பவம் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னார். என்ன சொன்னா அவர் சொல்றாரு, நான் வீட்டுல சுபகுக்கு போறேன், இஷ்ராக்குக்கு போறேன், நான் தூங்குவேன். நான் தூங்கிக் கொண்டான் தூக்கம். அப்ப என்ன பார்க்கறது ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்தா எங்களுடைய செக்யூரிட்டி கார்டுக்கு யாருன்னு தெரியா. அவரு கேட்டிருக்காரு, மௌலானாவை சந்திக்கணும். மௌலானா இப்ப தூங்குறாரு, மௌலானாவை 8:30 பஜே 8:30 மணி போல தான் சந்திக்கணும். அதுக்கப்புறம் கேட்டாராம், எனக்கு இங்க உட்கார்ந்து கொள்ளலாமான்னு கேட்டாராம். உட்கார்ந்து போகும்போது இது உங்களுக்கு தான் உட்கார வச்சுக்குது, வாரா பிஸ்னஸ் உட்கார இடம் தானே, இது உட்கார்ந்து போகும். அவர் அங்கே உட்கார்ந்து சிக்கர் செஞ்சு இருந்தாரு. சரியா 8:30 மணிக்கு இவர் கோல் அடித்தாரு, இன்டர்காம்ல பேசினாரு. அந்த காலத்துல இதெல்லாம் அவர் அந்த அளவுக்கு ரிச். கோல் அடித்து பேசினோடனே சொன்ன, ஒருத்தர் வந்திருக்கிறார் அவங்கள பார்க்கறதுக்கு. யாருன்னு கேள்வி, பேரை கேள்வி பார்ப்போம்னா பேரை சொன்னா அவர் சொன்ன, எனக்கு அசந்து போயிட்டுது, யாரோ தெரியாது. ஓடி வந்தேன், வந்து எட்டி பார்த்தா பாகிஸ்தானுடைய பிரதமர் ஜெனரல் ஜியாவுல் ஹக் உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு அப்செட் ஆகிட்டுது. இவரு கேட்டான், ஐயோ நீங்க சொல்லிட்டு வரைஞ்சே, கதவை தட்டைஞ்சே, பேசிஞ்சே, அல்லாஹ் சொல்லிக்கிறான், உலமாக்களுக்கு முன்னால போன இப்படித்தான் வாழ சொல்லி. அல்லாஹ் நபிக்கு சொன்னது சஹாபாக்கள் இந்த ஆயத்தோதி, வலோ அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும். இன்றைக்கு அந்த ஆயத்தை எனக்கு அமைச்சது நபி இல்லை, ஆனா நபியிட வாரிசிக்கிறாங்க. இந்த ரெஸ்பெக்ட் படிச்சோம், இந்த ரெஸ்பெக்ட படிச்சோம். ஒரு நாள காலம் இந்த ஹதீஸ் அமைச்சிங்க, இந்த ஆயத்தை அமைச்சிங்க. இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கு உம்மத்தில் இல்லா போனது வந்து 2 சில மணிச்சோட ஓப்பனா பேசணும். இந்த 2 நடந்துச்சு. இந்த சமூகத்துல ரெஸ்பெக்ட் என்றது 2 பக்கமா போயிட்டு, ஒரு பக்கத்துல மன்னிச்சுக்கோ நான் பேரை சொல்ல அப்படி சொல்றல யாரையும், ஆனா இன்றைக்கு சொல்ல வேண்டிய விளங்கிக் கொள்ள சொல்றேன். ஒரு பகுதியில நாங்க எல்லாரும் ஈக்குவல், நாங்க எல்லாரும் ஈக்குவல், மௌலையுமாரும் ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவல், நாங்க வித்தியாசம் ஒன்று தேவையில்லை. ஒவ்வொரு ரிஜால் நகனூர் ரிஜால், நாங்களும் அவங்களும் ஒன்றுன்ற கன்செப்ட்ல இது சொல்லும். இது தௌஹீ ஜமாத்துடைய மென்டல் டுல்லாக்கள் நினைத்தேன். எல்லாரும் ஒன்றுதான், வித்தியாசம் இல்லை. உலமாக்கலாம், அது வித்தியாசப்பட தேவையில்லை. இங்கல போனா தரியத்தாவுடைய ஒரு பகுதிக்கு போனா அது வர்ஷிப்பு வைக்கிடுவாங்க. யார லீடர்ஸ, ஷேகுமார. இது 2ம் இல்லை. இது 2க்கும் இடையில வாங்க ரெஸ்பெக்ட். அவங்க சாதாரண ஆட்கள் அல்ல, அவங்க ஹை. அவங்க ஹைன்றதுக்கு அவங்க யாரும் இல்லை, வணக்கத்துக்குரிய ஆட்களும் அல்ல. இந்த குடும்பத்திலே யூத்துக்கு படிச்சு கொடுங்க. உங்களோட சின்ன பிள்ளைகளை என்ன வா பந்தா அருள் செய்யட்டும், என்ன காலியை கூட்டிட்டு போவாரு, அவரோட உஸ்தாது மாட்ட காட்டி கொடுக்கறதுக்கு. அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க, அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. பிள்ளைகளுக்கு அதவு சொல்லி கொடுப்போம். ஒரு ஹசரத்தோடு இப்படித்தான் பேசணும். இன்னைக்கு எனக்கு ஸ்ரீலங்கா பொறுத்தவரை கொஞ்சம் கவலை இருக்கு, சரியான கவலை. எனக்கும் ஆசை செய்யறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இருக்கும் வரைக்கும் பார்த்தேன், செய்ய கஷ்டமா தான் கிடைச்சது. என்ன சூழல், என்வாயர்மெண்ட் இல்லை. மாப்பட கையை மூக்கிறது, மாப்பட நெத்திய மூக்கிறது, வாப்பவை கட்டி பிடிச்சு மோனக்கா செய்யறது ஏழுமா? யாரும் செய்றீங்களா அப்படி? வாப்பவை கிஸ் பண்றது, நெத்தியில முத்தமிடுறது, வாப்பவை கட்டி பிடிச்சு மோனக்கா செய்யறது, வாப்ப உட்கார்ந்த பொருள் உட்கார்றது. ஆனா இது நீங்க மலேசியாவுக்கு போனா பாப்பீங்க, இந்தோனேஷியா போனா பாப்பீங்க.
சிங்கப்பூர்ல பாப்பீங்க. அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. சும்மா ஒரு மௌலவியில சேகடைய கைய முகரையில மாப்பிள கைய முகரையில எங்களுக்கு இது அதப்பு படித்தாரமா இருக்கிறது. இங்க இருக்கிற உலமாக்கள் சொல்லி தருவாங்க. பாருங்க பாப்போம், பேர்டை பாருங்க பாப்போம். இந்த பேர்ட் அது இப்படி சொல்றேனே, அதுக்கு குரானா செல் முந்தி நான் கனடால இருந்தேன் நாளைக்கு முந்தி. என்னை பக்கத்துல இருக்கக்குள்ள ஒருத்தர் கேட்டாரு, ஒரு ஷேக் வந்திருந்தார் இந்தியாவில இருந்து. அவரு கேட்டார் ஒருத்தர்கிட்ட, உங்களோட உம்மா பாப்பா எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு? உங்களோட உம்மா பாப்பா சொல்லுங்க, உங்களோட உம்மா பாப்பா எங்க கேட்டாரு. அவரை சொல்லிட்டாரு, உம்மா பாப்பா 2 பேரும் என்னோட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. எப்படி தெரியுமா கோபப்பட்டாரு? ஏன் அதம் இல்லாம பேசுறாங்கன்னு கேட்டாரு. சொன்னார், நீ சொல்லணும் உம்மா பாப்பாவோட நான் இருக்கிறேன்னு சொல்லு. ஏன் உம்மா பாப்பா என்னோட இருக்கிற அளவுக்கு உம்மா அப்பா தாழ்ந்து பார்க்க வேணாம். இது அதம் சொல்லி தந்த மார்க்கம். இது பாருங்க குர்ஆன், வஅஹிதுனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிர பைத்திய. அல்லாஹ் சொல்றான், நாங்க இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் வாப்பக்கும் மகனுக்கு சொன்ன காபத்துல்லவா கட்ட சொல்லி. அப்ப வாப்பக்கு மகனுக்கு டிரெக்ட் ஆர்டர். யார் ஆர்டர்? அல்லாஹ் ஆர்டர். ஆனா அல்லாஹ் சொல்றான், கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு வாப்பா மகன் துவா கேட்டாங்க. அதை சொல்லக்குள்ள சொல்றான், வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி இஸ்மாயில். வாப்பக்கு உதவியாக இருந்த இஸ்மாயிலும் வாப்பா மானு சேர்ந்து கட்டல காபத்துள்ளாவ. அது வாப்பக்கு என்ன செய்வது? ரெஸ்பெக்ட் குறவு. ரெஸ்பெக்ட் குறவு. இடையில மினல் கவாயிது நல்லா போட்டான், பிரிச்சுட்டான் மகனை. எங்கிருந்து இது? நானும் வாப்பா சேர்ந்து செஞ்சேன்னு என்ன ஆகிடும்? நானும் வாப்பா சேர்ந்து செஞ்சேன்னு சொன்னா பிரச்சனோடும் இல்லை. ஆனா அது வாப்பாக்கு என்னது? இல்ல, வாப்பாவோட நானும் சேர்ந்து கொண்டேன், வாப்பா தான் ஆரம்பிச்சாரு, வாப்பா தான் செஞ்சாரு. அதபு சொல்லித்தார மார்க்கம் இது. சூரத்துல் ஹுஜராத்தில் அல்லாஹ் இந்த அதபு சொல்லித்தார. சரி, அடுத்தது சொல்ற மிக முக்கியமான விஷயம் இது. இந்த சொசைட்டிக்கு தேவையான விஷயம். செய்திகளை நம்ப வானம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் என்ன ஃபதபையன். ஃபாஸிக்னு சொன்ன காரணம் போகும். ஃபாஸிக்னு சொன்ன காரணம் என்ன? ஃபாஸிக்னு என்ன அர்த்தம்? செய்தி கொண்டு வர அழைக்கிறதானே. செய்தி கொண்டு வரால ஒரு நாளுமே குர்ஆன் சாலிஹ்னு சொல்லுங்க. தெரியுமா விஷயம்? கொஞ்சம் அடைஞ்சாம என்ன சொல்றவனே பாவிதான் அல்லாஹ்ட பார்வையில. ஒரு செய்திய ஒரு இடத்திலிருந்து இன்னும் இடத்துக்கு கொண்டு போறவன் ஒரு நாள் நல்லவனை கேட்கலாம். அவன் யாரு சொல்லுவோம்? ஃபாஸிக். அதனாலதான் குர்ஆன் சொல்லுது, ஃபாஸிக் இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன். ஒரு நாளும் நல்லவன் செய்தி கொண்டு வர மாட்டான். அந்த செய்தி அங்கே ரிஜெக்ட். என்ன கெட்டவன் அப்ப இவன் நம்பல. அல்லாஹ் ஃபாஸிக்ன்றதுக்கு அப்புறம் நீங்க நாங்க யாரு ஜட்ஜ்மென்ட் இல்ல. அவர் ஒரு நாள் போய் சொல்ற இல்ல என்று சொல்லல. எனக்கு சொல்லலுமா? உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தி ஒருத்தர் சொல்றாருண்டா, செய்தி கொண்டு வந்தவனுக்கு அல்லாஹ் சொன்ன முதலாவது ஷஹாதத்தனத்தை சாட்சியம், அவன் பாவி. அல்லாஹ் சொல்ற, அப்படி ஒரு செய்தி வந்தா அந்த செய்திக்கு ஆக்ஷன் எடுக்க முந்தி ஃபதபையனு, என்ன செய்யுங்க? அதை நல்லா தேடி பார்த்துக்கணும். அதை வச்சு மட்டும் ஆக்ஷன் எடுத்துட வேணும். அதை மட்டும் எடுத்து வச்சு முடிவு செய்ய வேணும். அப்படி நபியினுடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, இது ஒரு விஷயம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு சப்ஜெக்ட் சொல்றான். இதுல முஸ்லிம்களை பத்தி குர்ஆன்ல எத்தனை பிரதர்ஹுட் இருக்குது சொல்லுவோம்? எத்தனை வகையான பிரதர்ஹுட பத்தி குர்ஆன் பேசிக்குது? குர்ஆன்ல பல வகையான பிரதர்ஹுட் இருக்குது. ஒன்று இருக்குது பிளட் பிரதர்ஹுட், ரத்த உறவுகள். ரெண்டாவது பிரதர்ஹுட் ஒன்று என்ன? பால் குடிச்ச வகையில. என்ன? பால் குடிச்ச வகையில. அது தனியே பேசணும். அது ஒரு சப்ஜெக்ட் உள்ளது. ஏன் பால் குடிக்கிறது? உங்களோட பிள்ளைக்கு இன்னும் ஒருத்தர் பால் கொடுத்தா வரக்கூடிய பெனிஃபிட் என்ன? உங்களோட பேபிக்கு, உங்களோட மகளுக்கு, உங்களோட குடும்பத்தில் யார் ஒருத்தர் பால் கொடுத்துட்டாங்க, எப்படிப்பட்ட பெனிஃபிட் இருக்குது? இது ஏன் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டுச்சு?
இன்றைக்கு எங்கள்கிட்ட ஓஃபன்ஸ் கூட்டுறதுக்கு அது ஒரு காரணம். அப்படி ஒன்று நடந்திருந்தா அந்த பிள்ளைக்கு அடுத்து இன்னொரு பொருள மகரம் அழியா, அந்த பிள்ளைக்கு இன்னொரு பொருள மகரம் தான், இன்னொரு குடும்பம் ஈக்க அந்த பிள்ளைக்கு எக்ஸ்டெண்ட் இன்னொரு பி பிளான் ஈக்கிற. யாருக்கு அந்த பிள்ளைக்கு. சரி, ஆனா அதுல சில இதுகள் நீக்குது, அதை நான் படிச்சோம் வேறையா. நீங்க அதுக்காக வேண்டி இதை ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்துக்கொள்வான, இதுல மத்த சைடு உண்டிக்குது. அந்த டாக்குமெண்ட் பண்ணணும். அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சோன்னா வேண்டாம். கல்யாணம் என்றது தப்பி தவறியாத அதுக்குள்ள வேறத்துல முடிச்சு கொண்டா என்ன செஞ்சிடும், அது ப்ராப்ளம் ஆகும். எனவே இது ஒரு சப்ஜெக்ட். குரான் பேசக்கூடிய சகோதரத்துவத்துல பால் குடி சகோதரர்கள், சக்கிங் பிரதர்ஸ் என்றது அது ஒரு சப்ஜெக்ட். மூணாவது உண்டிக்குது முசாஹரா, பிரதர் இன்லோ சிஸ்டர் இன்லோ, அதுவும் ஒரு சகோதரர்கள். Treat them as your own brothers. By law they are brothers. இது மூணாவது முசாஹரா, குரான் பேசுற சகோதரத்துவம். இதுக்கு மேலும் சகோதரத்துவம் ஒன்று இருக்குது, குரான் சொல்ற சகோதரத்துவம் உண்டு. அதான் ஃபேத் பேஸ்ட் சகோதரர்கள். நாங்கள் எல்லாம் யாரு? இது ஃபேத்ல சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா. இன்னும் ஒரு சகோதரத்துவம் ஒன்று இருக்குது, ரீஜன் பேஸ்ட் சகோதரத்துவம். இலங்கையில வாழக்கூடிய முழு பேரையும் குரான் சொல்றது நீங்களே சகோதரர்கள். இذ قال لهم اخوهم صالح إذ قال لهم أخوهم هود إذ قال لهم أخوهم. ஒவ்வொரு நபியையும் அந்த ஊருக்கு யாரா சொல்றா? யாரு இதுக்கு சொல்ற? தமிழ்ல பிரதேசவாத சகோதரத்துவம், ரீஜனல் பேஸ் என்ன, பிரதர்ஹுட். குரான் ஒவ்வொரு வகையான சகோதரத்துவத்தை பேசிக்குது. பிளட், சக்கிங், லோஸ், இன்லோஸ், அதே மாதிரி இப்படி இந்த இதுல இங்க பேசுற சகோதரத்துவம் பிரதர்ஹுட், முஸ்லிம்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் வத்தகுல்லாஹ லஅல்லகும் துர்ஹமூன். இது ஒரு சகோதரத்துவம். இதுக்கு மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை சொல்லி போட்டு இப்ப சொல்றான், டைம் இருக்குது, ரைட். இப்ப சொல்றான், சகோதரத்துவத்தை நீங்க மதிக்கோணும், சகோதரத்துவத்தை பாதுகாக்கணும். 4 வேலை செய்யணும் பிளீஸ். இதைத்தான் பாயிண்ட் எடுக்கிறார். இதைத்தான் ஒன்று சொல்றான். முதலாவது சொல்றான், யாரும் யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வேணும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். நீங்க யாரும் யாரையும் நான் அவனை விட நல்லவன் என்று பார்க்க வேணும். இன்னைக்கு பிரச்சனை தானே, நான் நல்லவன். அத குறிப்பாக பெண்களை தனி அல்லாஹ் சொல்றேன். ஏன்னா பெண்கள்கிட்ட அந்த நோய் கூடிக்கும். என்ன நோய்? அந்த நோய் பெண்கள்கிட்ட கூட. அதனால அல்லாஹ் பெண்களை தனியே சொல்றான், வலா நிசா உம்மின் நிசாஇன். இன்னும் ஒரு பெண்ணை விட விஷயத்தை தாழ்த்தி பார்க்க வேணும். அப்படி யாரும் செய்ய வேணும். நாங்கள ஈக்குவல். எங்களுக்கு இடையில நாலேஜ்ல, வெல்த்ல, அமல்ல, இபாதத்துல வித்தியாசம் இருக்கேனும். நாளைக்கு நெருக்கக்குள்ள எங்க இருக்குமோ தெரியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், முதலாவது சொல்றான் அது. இரண்டாவது சொல்றான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப். பட்டப்பேர் சொல்லி கூப்பிடவானும், யாரையும் பட்டப்பேர் சொல்லி கூப்பிடவானும். நீங்க எங்களுக்குள்ள யூனிட்டியை பாதுகாக்கணும்டா, ஒத்துமையை பாதுகாக்கணும்டா, இந்த பிரின்சிபல்ஸை கொண்டு வாங்க. ஈமானுக்கு பிறகு இருக்கிற ஆகப்பெரிய பாவம் ஒரு முஸ்லீமா பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுறது. ஈமானுக்கு பாதல் ஈமான் பிஅஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல். ஒருத்தர் ஈமான் கொண்டு முஸ்லீமானதுக்கு பிறகு செய்யக்கூடிய ஆகப்பெரிய பாவம் மற்றொரு முஸ்லீம் எப்படி கூப்பிடுறது? பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுறது, இன்சல்ட் பண்ணி பேசுறது, குறைச்சி பேசுறது, குறைச்சி மதிப்பீடு செய்யறது. இது யூனிட்டியை பாதுகாக்காது. யூனிட்டி என்ன செய்யும்? டிஸ்ட்ராய் பண்ணிடும். நீங்க ஒத்துமையாக இருக்கிறதா முக்கியம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن unwanted, avoid the many suspicions. சும்மா இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய ப்ராப்ளம் இதுதான். இது குர்ஆன் இறங்குற காலத்தில் இதை விட மோசம். இன்றைக்கு மோசம். இன்றைக்கு மக்கள் சல்லி கொடுத்து மக்களோட குறைய தேடுற காலம். இது கொடுத்து எனக்கும் சம்பவம் நினைச்சு, எனக்கு நடந்த சம்பவம் சொல்லுவோம். எங்களோட குடும்பத்தில் ஒரு நிக்காக நடந்தது, கல்யாணம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது, ஒரு பேச்சுவார்த்தை ப்ரொபோசல் பேச்சு கொண்டிருக்குது. அப்ப அந்த அவரோட வாப்பா, எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிற மாப்பிள்ளையோட வாப்பா வந்தாரு.
வந்து ஹசரத் அஸ்ஸலாமு அலைக்கும் கையை பிடிச்சு முசாஃபா செஞ்சு போட்டு என்ன செஞ்சு மன்னிச்சுக்கோண்டாரு. என்னடா இது ஒன்றுமே இல்லை, என்ன ஒரு தவறு நடக்க, நான் தவறு செய்யல, ஆனா ஒரு தவறு ஒன்றுக்கு நான் கொஞ்சம் துணி ஆய்ந்துட்டேன். எனக்கு தெரியும், தே பேட் மீ, ஐ டிட் த ஜாப். என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டது. சொன்னாரு, எனக்கு ஒருத்தர் காசு தந்து ஒரு 10 இயர்ஸுக்கு முந்தைய ஒரு டேட்டையும் சொன்னாரு, நீங்க ஆரம்பிக்கு போனா இந்த வாகனம் யார்கிட்ட பேருக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்களேன்னு சொல்லி. அப்ப இது பார்த்தா அதோட வாகனம்ன்றாரு. இது மக்களுக்கு இருக்கிற நோய். இது விளைஞ்ச விஷயம். காசு கொடுத்து 250 ரூபாய் காசு கொடுத்து அனுப்பி ஆரம்பியில கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, இந்த வாகனம் யார்கிட்ட பேருக்கு இருக்குது. அவன் பேருக்கு பார்த்தா உங்களோட பேருக்குள்ள வாகனம். நாம வந்து சொல்ற உங்களோட பேருக்கு தப்பி தவறியாவது வேறொத்தர பேருக்கு இருந்தது, வேற பேங்க்ல பேரோட இருந்துன்னு சொன்னா அது முடிஞ்சிட்டாரு. நடக்கிறது சமூகம். சல்லி கொடுத்து மக்களுடைய குறைய தேடுற காலம் இது. பட் we can do search ஏஜென்சி கொடுத்து தேடு. இது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இதுதான் குர்ஆனுங்க. இஸ்தனிபு கஸீரம் மினல்லாஹ், அவாய்ட் த சும்மா தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. திஸ் இஸ் நாட் மை ஜாப், ஐ அம் நாட் ஆன்சரபிள் ஃபார் திஸ். இதுக்கு நான் பதில் சொல்ல தேவை நல்ல இடத்துல. ரெண்டாவது, எப்ப கெட்ட எண்ணம் வருமோ அப்ப தேட ஆரம்பிப்பீங்க. அத்த சொல்றான் வலா தஜஸ்ஸஸு. எப்ப சஸ்பிஷன் வருமா அப்ப செய்வோம், நாங்க தேடுவோம். தேடினதுக்கு போற செய்வோம், பேக் பை பண்ணுவோம், பேசுவோம். இந்த கதான் சொசைட்டி நடக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சூரத்துல் ஹுஜராத் அல்லாஹ் அப்படியே காட்டுறான். உங்களோட லைஃப்ல, உங்களோட சோசியல் லைஃப்ல நீங்க இதை கொண்டு வாங்கோ, ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, ஒருத்தர பெரியவர்களை மதிச்சு நடவுங்கோ, ரெஸ்பெக்ட் பண்ண பாருங்கோ. அதே மாதிரி செய்திகள் வாரத்தை நம்பவானான். செய்தியை கொண்டு வாரவனே அவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் யாரன், அவன் பாவி. அவன் என்ன பாவின்னு சொல்ல காரணமா, செய்தி கொண்டு போக கூடாது என்பதுதான் மார்க்கம். செய்தியை கொண்டு போய்த்தான் அவன் பாவி தானே, பாவியில செய்தி ஏற்றுக்கொள்ள இயலான்றதான் மார்க்கம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி சொன்னான். அதுக்கு பிறகு சொன்னான் பிரதர்ஹுட பத்தி சொன்னான். பிரதர்ஹுட் வந்து வித்தியாசமானது. ஆக முக்கியமான பிரதர்ஹுட் தான் வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின பிரதர்ஹுட் வந்துட்டு ஃபேத் பேஸ் பிரதர்ஹுட். என்ன பிரதர்ஹுட்? ஃபேத், ஈமானுடன் சம்பந்தப்பட்ட பிரதர்ஹுட். அந்த பிரதர்ஹுட்ல தான் நாங்க காசாவுக்கு துவா கேட்கிறோம், பலஸ்தீனுக்கு துவா கேட்கிறோம், நாங்கள் உலகத்துக்கு துவா கேட்கிறோம், உலக முஸ்லிம்களுக்கு துவா கேட்கிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேத் பேஸ் பிரதர்ஹுட் தான். காஷ்மீருடைய முஸ்லிம்களுக்கு பாகிஸ்தானுடைய முஸ்லிம்கள் துவா கேட்பாங்க, காஷ்மீருடைய முஸ்லிம்களுக்கு இந்தியாவுடைய முஸ்லிம்கள் துவா கேட்பாங்க. அவங்களுக்கு கன்ஃபியூஸ், ஏன் அவனு துவா கேட்கிறான்னு சொல்லி. இல்லை, நான் கேட்கிற வந்து நாட்டுக்கல்ல, ஊருக்கல்ல, எதுக்கு? ஃபேத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின குர்ஆன் உருவாக்கின ஃபேத் பேஸ் ஈமான் தான் அது. ஒரு நம்பிக்கை தான் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பாதுகாத்துக் கொள்ளணும் என்றால் அல்லாஹ் சொல்றான், கெட்ட எண்ணங்கள் வாணும், பட்ட பேர்களை கூப்பிட வாணும், யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்க வாணும், பாவத்தை துருவி தேட வாணும், பாவத்தை துருவி தேட வாணும், நன்மையை தேடுங்க, நன்மையை தேடுங்க. ஒருத்தர் பள்ளிக்கு 4 நாள் வர இல்லை, அவரை விசாரிக்கிறதுக்கு பேர் பாவத்தை தேடுறதல்ல, தஃபக்குத். ஆக்கள் மிஸ்ஸான ஆக்களை பத்தி விசாரிக்கிறது. தஃபக்குது செய்வது வேற, தஜஸ்ஸுஸ் என்றது வேற. பள்ளிக்கு வார ஆக்கள் 2 மாதிரி பார்க்கணும். தஜஸ்ஸுஸா பார்க்க வேணும், தஃபக்குதா பார்க்க வேணும். தஜஸ்ஸுஸா பார்த்தா என்ன? பாவம். தஃபக்குதா பார்த்தா நன்மை. பள்ளிக்கு 4 நாள் ஒருத்தரை காணோம், வந்து கொண்டு இந்த காணலையோ தெரிய வாரி கூட்டு போயிட்டு வருவோம். கடைக்கு போயிட்டு சுபகல 2 நல்ல லேபரிய 4 மனுஷன் வாங்கி கொண்டு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணிட்டு ஒன்று கேட்க வேணாம். இல்லை, நீ பள்ளிக்கு 4 நாளா காணல, நோயோ தெரியான்னு பார்க்க வந்தோம்னா அடுத்த நாளைக்கு இங்க வந்துடுவாரு, வந்துடுவாரு. தஃபக்குது வேற, மத்த என்ன? தஜஸ்ஸுஸ் வேற. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. இது ஒரு முக்கியமான சூரா. இந்த சூறால கடைசி அல்லாஹ் முடிக்கிறான், மனிதர்களே, உங்களோட வாழ்க்கையில வித்தியாசங்கள் இருக்கலாம், ஆண்களாக பெண்களாக, டிரைவ் வித்தியாசமான கோத்திரங்கள்ல உங்களை படைச்சிருக்கலாம், வித்தியாசமான கோத்திரங்கள் நீங்க இருக்கலாம், அது மேட்டர்ஸ் இல்லை.
ஆனா இன்ன அக்கரமக்கும் இந்தல்லாஹி அத்தக்வாக்கும், அல்லாஹ் இடத்தில் இருக்கிற ஸ்டேட் உங்களுக்கு உங்களோட தக்வாவை வச்சு மட்டும்தான். இதுதான் கத்தார்ல ஃபீஃபா வேர்ல்ட் கப்புக்கு ஓதின ஆயத்து. இதுதான் இந்த ஆயத்தை அங்க வந்து இந்த வைட்ஸ் இஸ்லாத்தை பத்தியே தெரியாதாக்கள் இந்த ஆயத்தை கேட்டதுமே அவங்களுக்கு ஏற்பட்ட ரியாக்ஷன் வித்தியாசமானது. யா ஐயுஹல்லதீன ஆமனூ யா ஐயுஹன் நாஸ ஆமனூ, இல்லை மனிதர்களே, நன் முஸ்லிம்ஸ் எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்றான், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்ரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில. உடரட்ட பட்டனா பாத்தரட்ட வேற நெல்ல ஈக்குதான், எல்லாம் வித்தியாசம். அதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் த ஒரு எதுக்கு ஒரு அறிமுகத்துக்காக நினைப்பார். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கண்ணியம் வெறுமனே தக்வாவை வச்சு மட்டும்தான். How you are close to Almighty Allah. நீங்க அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமானவர், அல்லாஹ்வுடைய பார்வையில் நீங்க யார்? நம்ம நேற்று சொன்னேன், மக்களுடைய பார்வையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னா சமிஅனா ஃபதன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுடைய பார்வையில் ஒரு வாலிபர். அல்லாஹ்வுடைய பார்வையில் இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம் யாரு? ஒரு கம்யூனிட்டி. அவர் சிங்கிள் பர்சன் அல்ல, ஒரு பெருசி. மக்களுடைய பார்வையில் நாங்க சின்னாக்களை வைத்திருப்போம். அல்லாஹ்வுடைய பார்வையில் பெருசாகும். அல்லாஹ்வுடைய பார்வையில் நாங்க பெருசாகும். சில மக்களை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. இவர் யாரு தெரியுமா? இவர் சத்தியம் பண்ணினா அல்லாஹ் அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவான். அல்லாஹ் சத்தியத்தை நிறைவேற்றுவான். ஒருத்தர் சொன்னாரு, நான் பேட்டிக்கக்குள்ள மௌத்தாகிட்டாரு, யாரும் அல்ல, ஜம்ஜம் ரிஃபாய் ஹாஜியார். நல்ல மனுஷன், நல்லா கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும். ஒரு ஒரு ரோல் மாடல் ஃபார் த லைஃப், சிம்பிள் லைஃப், ஒரு ஜெனரஸ் லைஃப். மாஷா அல்லாஹ். அவரே சொன்னாரு, என்ன சரி செய்யணும்னு நீயத்தொண்டு வச்சு, அதை செய்யணும் இதை செய்யணும் நீயத்தொண்டு வச்சு கொண்டு ஆபீஸுக்கு போனா விஷயம் நடந்து முடிஞ்சுன்னு வரும். நீயத்து வச்சேதான் தாமதம். எவ்வளவு மொத்தம் வருவான், கல்லொண்ட காட்டுவாரு, அதை வாங்குவோம், இன்னொருத்த வருவான், வாங்கிட்டு போவோம். அவன் வாங்கினத்துக்கு போனது அந்த ப்ரொஜெக்ட் நினைஞ்சணும், அந்த ப்ரொஜெக்ட் சரியாகும். நீயத்து வச்சிருந்துதான் தாமதம். விஷயம் என்ன செய்து நடந்து முடியும். பிரச்சனை வந்து நீயத்து கூட வச்சிருந்து கஞ்சத்தனை காட்டும். சுப்ஹானல்லாஹ். லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ரஹு. சத்தியம் பண்ணி இதை செய்வேன் என்று அவரை சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சத்தியத்தை உடைச்ச விருப்பப்பட மாட்டான். அவனுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஃபில் பண்றதுக்காக வேண்டி அதை செஞ்சு முடிச்சிடுவான். எதை? அந்த விஷயத்தை. அதனால அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகும்போது இதுதான் இந்த இந்த சூறாவுடைய அடிப்படை. அல்லாஹ் சொல்றான், இந்த விஷயங்கள் எங்களுக்கு வாழ்க்கையில தேவை. நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த சூறா எடுங்க, 49 சாப்டர் எடுத்து தனியா வாசிக்கணும். இதுல எனக்கு என்னென்ன பழக்கம் இருக்குது, என்னென்ன கெட்ட குணம் இருக்குது, மக்கள் எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பார்க்கணும். ஒரு சம்பவத்தில் கேட்டுருவோம். இதெல்லாம் வந்து லைஃப்ல நாங்க எப்ப கொண்டு வர எனக்குத்தான் வல்லாஹி எனக்கு சொல்றேன். அவளுக்கு தெரியும், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விஷயத்தை திட்டு கட்டப்பட்டது, படுதூறு சொல்லப்பட்டது. படுதூறு சொன்னது யாரு தெரியுமா? அந்த 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 ஹோல் ஸ்டோரியை கிரியேட் பண்ணினது ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகக்காரன். அவருடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல இருந்து இந்த மெசேஜை வெளியே போட்டிருந்தா யாரும் நம்ப மாட்டாங்க. யாருடைய அக்கவுண்ட்ல இருந்து? அப்படிதான் அப்படி தெரியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மெசேஜை கிரியேட் பண்ண அவர் தான். ஆனா அவருடைய அக்கவுண்ட்ல ட்விட்டர்லயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது அவருடைய ஃபேஸ்புக்லயோ அவருடைய யூடியூப் சேனல்லையோ இதை போஸ்ட் பண்ணியிருந்தா என்ன செய்ய மாட்டாங்க மக்கள். நெவர் கோயிங் டு அக்செப்ட் திஸ். அதுக்கு என்ன தெரியுமா செஞ்சார் அவரு? பத்ருடைய சஹாபாக்கள் 3 பேரை ஹையர் பண்ணினார். என்ன சஹாபாக்கள் சொல்லுவோம்? இதுல மிச்சம் பாடம் இருக்குது. அல்லாஹ் யாரையும் ஃபித்னாவுக்குள்ள ஆக்க நாடினாலும் ஃபித்னாவில் மாட்டுவாங்க. அவர் யாரையும் நினைச்சார்.
ஒருத்தர ஃபித்னாவுக்குள்ள மாட்டோணும் அல்லாஹ் நாடிட்டா, there is no choice to run away from that. இந்த 3 பேர் பதிலுடைய சஹாபாக்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா. இவங்க 3 பேரும் அந்த மெசேஜை இவங்களோட ஃபேஸ்புக் அக்கவுண்ட்ல செஞ்சாங்க, போஸ்ட் பண்ணிட்டாங்க. மெசேஜ் ஓனர் யாரு? அப்துல்லாஹ் பின் உபை, முனாஃபிகீன்களுடைய தலைவர். மெசேஜ் போஸ்ட் பண்ணது யாரு? சஹாபாக்கள். அடுத்த மிஸ்தஹ் என்றது அபூபக்கருடைய குடும்பம். பெஸ்ட் கசின் யார்? ஆயிஷா சித்திகா கசின் பிரதரே போட்டுட்டார் அவருடைய அக்கவுண்ட். இப்படி சரி, ஒரு டைமுக்கு பேசுவோம். என்னது குர்ஆன்ல வர சம்பவம் 14 ஆயத்துல வருது. தொடர்ந்து 14 ஆயத். இன்னல்லதீன ஜாஊ பில் அஃப்கி உஸ்பத்தும் மின்கும் லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லக்கும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா பட்ட கஷ்டம், பட்ட பாடு அந்த சம்பவத்துல அதை சொல்லி முடிக்கல. அப்ப ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் இதுல சோதிக்கப்பட்டாங்க. கடைசியாக ஆயத்திறங்கிச்சுது. ஹஸ்ஸானை மன்னிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷாவும் மன்னிச்சுட்டாங்க ரலியல்லாஹு தஆலா. எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டது. நபி வஃபாத்தாகிட்டாங்க ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா உம்ரா போயிட்டாங்க. ஒரு உம்ரா விஷயத்துக்கு அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த உம்ராவுல அவங்க ராவைக்கு தான் உம்ரா செய்ய போவாங்க, தவாஃபு போவாங்க ராவைக்கு. ராவு பெய்து குடிக்குள்ள வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலே 2 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பேருடைய பேரும் ஃபாத்திமாக்கள். 2 ஃபாத்திமா, பாப்பட பேர் வித்தியாசம், 2 ஃபாத்திமா. இந்த 2 பேரோடையும் சேர்ந்து ஆயிஷா தவாஃப் செய்வாங்க. இந்த முழு தவாஃப்லையும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித்துக்கு துஆ செய்றாங்க. யாருக்கு துஆ? இந்த 2 பெண்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது? ஹஸ்ஸான் யாரப்பா? ஹஸ்ஸான் தானே மானத்தை போட்டு கிழிச்சவரு. ஹஸ்ஸான் தானே மானத்தை போட்டு சீரழிச்சவரு. இந்த முழு தவாஃபிலே ஹஸ்ஸானுக்கு துஆ செய்யலாம். யாரு? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. கேட்டுக்கொள்ளவுமே நான் தவாஃப் எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பிறகு கேட்டாங்க, உம்மா எனக்கு சின்ன கன்ஃபியூஸா இருக்குது, நீங்க ஹஸ்ஸானுக்கு இவ்வளவு துஆ செஞ்சீங்க தானே, என்ன காரணம் கேட்டாங்க. ஹஸ்ஸான் உங்களுக்கு செஞ்ச அநியாயங்கள் ஞாபகம் இல்லையான்னு கேட்டாங்க. அவ என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு மக்கள் விபச்சாரி என்று சொன்ன சந்தர்ப்பத்துல ஹஸ்ஸான் கொஞ்சம் பேசிட்டார் தான், எனக்கு தெரியும் அது. ஆனா மக்காவுல நபிய ஹராத்துல பிறந்த புள்ளன்னு மக்கத்து காபிர்கள் சொன்ன சந்தர்ப்பத்துல ஹஸ்ஸான் எப்படி தெரியுமா நபியுடைய மானத்தை பாதுகாத்தாரு. ஏண்ட மானத்தை சீரியல் விடவும் நபியிட மானத்தை பாதுகாத்தவர் என்ற பார்வையோட தெரிய வேண்டாம். இதுதான் வேல்யூஸ். இதுதான் வேல்யூஸ். நான் சொல்றது இந்த பெட்ரோல் பவுசர் கதையில சொன்ன, பெட்ரோல் பவுசர் பைத்து பெட்ரோல் இல்லை, எனக்கு இந்த பெட்ரோல் இல்லை ஓட்டுறதுக்கு லைஃப்ல. இது எந்த லைஃபுக்கு தேவை? அவ சொல்ற, ஏண்ட மானத்துல கைய வச்சு என்ன சீரழிச்சவனை விடவும் நபியினுடைய மானத்தை பாதுகாத்தவர் என்ற பார்வையில யாரு? பெரியவர். ஐ ஹேட் டு கிவ் தட் ரெஸ்பெக்ட் டு ஹிம். இதைத்தான் கொண்டு வரணும் வாழ்க்கையில. இதுதான் வேல்யூ சொல்றது. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்வாங்க. எனக்கு இந்த மிச்ச விஷயம் வாய்க்கு வருகிறதான நேரம் கொஞ்சம் சூட்டபடி இல்லை. நோம்பாளிகள் குர்ஆனுடைய நேரம், குர்ஆன் ஓதுங்கோ, அமலுக்கு ஆயத்தமாகுங்கோ. இன்னைக்கு 24வது தராவிஹ் தொழ போறோம் இன்ஷா அல்லாஹ். 24 தானே? ரைட், குட். மிஞ்சி இருப்பது இன்னும் கொஞ்ச நாள். யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்வோம், கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுங்க. Don't waste the time. Inshallah. Let me see, inshallah. Jazakallah khair. Subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa